அதாவது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, எல்லா இடத்துலையும் வெப்பம் ஜாஸ்தி ஆயிருக்குது. அதாவது ஹீட்டு எக்கச்சக்கமான போயிருக்குது. நம்ம கர்நாடகாவாகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், அப்புறம் கேரளா ஆல் ஓவர் இந்த சவுத்தில் வெப்பம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, எங்க பார்த்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஜாஸ்தி மரங்கள் இருந்தது. அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ரொம்ப கம்மியா இருந்தது. அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்றத பில்டிங் ரொம்ப கம்மியா இருந்தது அதனுடைய எண்ணிக்கை. அப்புறம் என்னன்னு பார்த்தா, ரோடெல்லாம் போட்டா வெறும் தார் ரோடா போட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, எல்லா இடத்துலயும் சிமெண்ட் ரோடு போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிமெண்ட் ரோடு போறதுல என்ன ஆகுதுன்னா, அதனுடைய தண்ணி வருதுன்னா அந்த சிமெண்ட் அப்சர்வ் பண்ணி பூமிக்குள்ள அனுப்புறது இல்லை. அது சிமெண்ட் மேலே தண்ணி இருக்கும், அப்படியே தண்ணி வெளியே போயிடும். அது எங்கன்னா ஒரு ஏரியோ இல்லை குளமோ நம்ம எங்க தேவையில்லையோ அந்த தண்ணி அங்க போய் சேர்ந்துருது. ஆச்சு, சிமெண்ட் ரோடு போட்டாங்க, இந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ரோடு போடுறேன் நான், ஃப்ளைஓவர் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த ரோடு ஓட்டத்துல இருந்த மரத்தை எல்லாமே வெட்டி வீசிட்டாங்க. அப்போ எப்ப மரம் இல்லையோ அந்த சூரிய வெப்பம், அந்த சூரிய வெளிச்சம் வந்த உடனே அந்த சூரியன் அந்த மரத்து மேல படும்போது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய வெப்பம் அந்த மரம் இழுத்துக்குது. அதனால நம்ம மக்களுக்காகட்டும், அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அட்மாஸ்பியருடைய காத்து எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருந்தது. வெப்பம் ரொம்ப கம்மியா இருந்தது. அப்புறம் இன்னொன்னு என்ன பார்த்தோன்னா, எல்லார் வீட்லயும் ஆகட்டும், இப்ப என்ன பண்றாங்க, ஜாஸ்தி எப்படியா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல ஆகட்டும், எப்படியா ஆகட்டும் ஏசியை இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அந்த ஏசியை இன்ஸ்டால் பண்ண என்ன ஆகுது, உள்ளக்கிற கூலிங், அதாவது உள்ளக்கிற ஹீட் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அது வெளியே தள்ளிடுது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வேற ஒரு ஸ்லம்மில் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏசியே இல்லாமல் இருக்கலாம். இந்த ஹீட் எல்லாம் ஜாஸ்தி நம்ம நார்மல் அட்மாஸ்பியருக்கு பரவி இருக்குது. அப்புறம் என்னன்னு பார்த்தா, ஃபுல்லு கிளாஸ் பில்டிங்கா கட்டிடுறாங்க. இந்த ஃபுல்லு கிளாஸ் பில்டிங்கா கட்டுறதுல என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லா அந்த சூரிய வெளிச்சம் வந்த உடனே அந்த கிளாஸ் மேல பட்டு அது ஏதாவது ரிப்பல், அதாவது அந்த எந்த வெப்பம் அப்சர்வ் பண்ணாம கிளாஸ் அப்சர்வ் பண்ணாதான் அப்படியே அதை வாபஸ் அனுப்பிச்சிருது. ஸோ அங்கேயும் ஹீட் அப்சர்வ் பண்றதுக்கு உண்டான எந்த ஒரு எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம். மரத்தை அழிச்சிட்டோம், தார் ரோடு போட்டிருந்தோம் அதை கேன்சல் பண்ணி சிமெண்ட் ரோடு போட ஆரம்பிச்சிட்டோம். எல்லா எங்கெங்க வீடு கட்டணுமோ அந்த எல்லா இடத்துலையும் வீடு கட்டுறதுல எங்கெங்க ஏரி இருக்குதோ அதை எல்லாத்தையும் லெவல் பண்ணி நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு மழை வரல அப்படின்னு சொன்னா எப்படி மழை வரும்? இங்க ரொம்ப வெயிலா இருக்குது, எனக்கு முடியல, ரொம்ப எங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அது போகணும், இது போகணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பண்ணினுக்கிறோம். இதுக்கு உண்டான ஒரே வழி என்னன்னா, வீட்டுக்கு உங்களால எவ்வளவு மரம் வைக்க முடியுமோ அவ்வளவு மரத்தை வச்சு பாதுகாக்கணும். இப்போ வரல மழை, ஸோ இப்போ நாம ஆரம்பிச்சோன்னா அடுத்த 2 வருஷத்துல நம்மளுடைய கிளைமேட் எப்படி ஆகுதுன்னா செம்ம சூப்பர் ஆகும். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த கொரோனா காலகட்டத்தில் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட் ஜாஸ்தி இல்லை. அதாவது 2020 2021 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 9 மாதம் ஃபுல்லு எந்த ஜாஸ்தி வெஹிக்கிளே இந்தியா ஃபுல்லா நடமாட்டம் இல்லை. அதனால நம்ம அந்த வெப்பமாகட்டும், அந்த வெஹிக்கிள் போகிறதுனால அந்த ஹீட் அப்சர்வேஷன் எல்லாமே கம்மியாக இருந்தது. அதாவது நேச்சுரல் நல்லா கூலிங்காக இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மழை, அதாவது சீசனே இல்லாமல் மழை வந்தது. அப்போ நம்ம மக்களுக்கு அப்போ புரிஞ்சிக்கல பாரு, எப்போ வெஹிக்கிள் ஓடாட்டம் கம்மியாகுதோ ஆட்டோமேட்டிக்காக மழை வந்தது. ஸோ இப்போ வெஹிக்கிள் ஓடாட்டத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற சமயத்தில் நம்ம எவ்வளோ மரத்தை வெட்டணுமோ அதுக்கு இணையாக மரத்தை வைக்கணும்ல. அதுதானே நியாயம். இப்போ ஒரு வேளை சாப்பாடு காலி ஆயிடுது, நம்ம சமைச்ச சாப்பாடு காலி ஆயிடுது, அடுத்த வேலைக்கு நம்ம சமைச்சதை வைக்கிறோம் தானே. நம்ம காலைல சமைச்சதே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சட்டில போய் இருக்கும் அது. ஸோ தயவு செஞ்சு எவ்வளவு மரத்தை நீங்க வெட்டுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான மரத்தை வச்சு காப்பாத்துங்க. உங்களால எவ்வளவு மரம் வைக்க முடியுமோ அவ்வளவு மரத்தை வச்சு காப்பாத்துங்க. நன்றி, வணக்கம்.